கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம். தெற்காசியாவின் ஒரு இஸ்லாமிய நாடான வங்காளதேசத்தில் நாளை பிப்ரவரி 12 தேர்தல் நடைபெற உள்ளது. 2024ஆம் ஆண்டு அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த நாட்டில் ஏற்பட்ட மாணவர் புரட்சியிலிருந்து தப்பித்து பிழைத்தோம் என்று இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்த நிலையில் இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. தெற்காசியாவில் இந்த வங்காளிகளை மிகப்பெரிய ஒரு புத்திசாலிகள்னு சொல்லலாம். ஏன்னா வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருந்த பிறகு தனிநாடு கேட்டு போன பாகிஸ்தானிடமிருந்து உங்களுடைய மொழி வேறு என்னுடைய மொழி வேறு என்று பிரிந்து இன்று வங்காள மொழி பேசும் மக்களுக்கென்று தனி நாடு ஏற்படுத்தி இன்று அவர்களுக்கென்று ஒரு நாட்டினை உருவாக்கியுள்ளனர். தமிழனை போல ஏமாந்து விடாமல், இந்த திராவிடத்தை நம்பி ஏமாந்து விடாமல், இந்த இந்தியத்திடம் சிக்கி சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கும் இந்த தமிழனை போல ஏமாந்து விடாமல், திராவிட சோசியல் வீழ்ந்து விடாமல், இன்று புத்திசாலித்தனமாக தனக்கென்று ஒரு நாட்டினை வங்காளிகள் கட்டி கொண்டனர். அவர்கள் அந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த மாணவர் புரட்சி, அதன் அடிப்படையில் இடைக்கால அரசு அமைத்த முகமது யூசுப் தலைமையிலான இடைக்கால அரசு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் தேர்தல் நடத்தோன்னு. அதன்படி பிப்ரவரி 12 நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் முக்கியமாக முதன்மையான ஒரு 3 கட்சிகள் போட்டியிடுது. ஒன்று பிஎன்பி, காலிதா ஜியா முன்னாள் பிரதமர், அவருடைய பையன் தாரிக் ரஹ்மான் கடந்த அவாமி லீக் கட்சி ஆட்சி காலத்தில் நாடு விட்டு ஓடி போய் லண்டனில் தஞ்சம் புகுந்தார். அந்த ஷேக் ஹசீனா தலைமையில் அந்த தாரிக் ரஹ்மானை தேர்தலில் போட்டியிட முடியல. ஆனால் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் நாட்டை விட்டு ஓடி போனார். ஊழல் குற்றச்சாட்டில் அவங்களோட கட்சி பிஎன்பி கடந்த 17 ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடலை. இன்றைக்கி இடைக்கால அரசு ஏற்பட்ட பிறகு மீண்டும் திரும்ப இந்த தாரிக் ரஹ்மான் அவர்கள் மீண்டும் திரும்ப ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. அவர் திரும்ப வந்துட்டார். அதன் அடிப்படையில் பிஎன்பி அந்த மாணவர்கள் போராடிய மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. புதிய தேசிய குடிமக்கள் கட்சி, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, அந்த கட்சி ஆரம்பித்தாங்க. 3வது கட்சி பார்த்திங்கன்னா ஜமாத்-இ-இஸ்லாம். இந்த கட்சியும் கடந்த பல ஆண்டுகளாக இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருந்த கட்சி இப்போது மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்று இந்த 3 பிரதான கட்சிகள் கூட்டணி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு நாளைக்கு நடைபெற தேர்தலில் போட்டியிடுறாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 18 கோடி மக்கள் தொகை வங்காளதேசத்தில். அதில் கிட்டத்தட்ட 13 கோடி பேர், 12.70 லட்சம் கோடி பேர் வாக்காளர் இருக்கிறாங்க. அந்த வாக்காளர்களில் இளம் வாக்காளர்கள் அதிகம், 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மிகவும் அதிகம். அதனால் இந்த தேர்தல் இளம் வாக்காளர்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு இந்த உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. அதில் முதன்மை அடிப்படையாக ஜீலா சாசனம் என்ற அடிப்படையில் அவர்கள் தன்னோட அரசியலமைப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெறுது. ஜீலா சாசனம்னா என்ன அப்படின்னாக்கா, நாம் இங்கே ஜீலானாக்கா மாவட்டம், நம்ம புதுச்சேரி நம்ம தமிழ்நாட்டில் மாவட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அவங்க ஜீலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாவட்டத்தை கட்டுப்படுறதுல அந்த மாவட்டத்துக்கு இதுக்கான நோக்கம் என்னென்னா, மாவட்ட வளர்ச்சி, கல்வி, சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு, இப்படி அந்த மாவட்ட கட்டுப்பாட்டில் அவர்கள் வைத்து கொண்டுள்ளார்கள். யூனிட்டரி ஸ்டேட், ஒற்றையாட்சி நாடுன்றதால இந்த செயல்பாடுகள் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க. இங்கே கலெக்டர்னு சொல்கிறோம், அங்கே அவரை கமிஷனர்னு சொல்கிறாங்க. இங்கே எஸ்பி பாதுகாவலர் இருக்கிறாங்க, அதே போல் அங்கே எஸ்பி பாதுகாவலர் இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் அவர்கள் அந்த கட்டமைப்பு கொண்டு ஜீலா சாசனத்தை அடிப்படையை கொண்டு அந்த ரூலை கொண்டு அவர்கள் செயல்படுத்திருக்கிறாங்க. அந்த நாட்டோட மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 300. இந்திய ஒன்றியத்தில் எப்படி பல பேர் போட்டிட்டாலும் யார் கூடுதலாக வாக்கு வாங்குறாலோ அவர்கள் வென்றார்கள் அப்படின்ற போலவே அங்கே வங்காளதேசத்துலேயும் யார் அதிகமான ஒரு வாக்கு வாங்குகிறாங்களோ அவர்கள் வென்றதாகவே அங்கே அறிவிக்கப்படுது. இந்த வங்காளதேச இன்ற தேர்தல், நாளை நடைபெறும் தேர்தல் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக சீனா,
இந்தியா, அமெரிக்கா உட்பட்ட நாடுகள் அந்த பங்களாதேச தேர்தலை உற்று நோக்குது. தெற்காசியாவில் ஒரு பங்களாதேசம் ஒன்று ஒரு சிறிய நாடாக இருந்தாலும், ஆனால் அதன் மீது யார் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்பது பொறுத்து தங்களோட பலத்தை பெருக்கிறதுக்காக சீனாவும் இந்தியாவும் முற்படுது. அமெரிக்கா வங்காளதேசத்தோட இதுவரைக்கும் இதனால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வணிகத்தை நாம் மீண்டும் தொடர வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக அமெரிக்காவும் அதன் பார்வையை கொண்டு வந்து இந்த விஷயத்தை தேர்தலை உற்று நோக்குது. முக்கியமாக இந்த தேர்தலில் போட்டிக்கிற பிஎன்பி, ஜமாத் இஸ்லாம், புதிய தேசிய குடிமக்கள் கட்சி மாணவர்கள் உருவாக்கியது. இந்த 3 கட்சிகளும் பிரதானமாக போட்டியிடும்போது யார் அதை வெல்லுவாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த தேர்தலில் மற்றும் ஒரு விஷயம் என்னென்னா, இவர்கள் வெளிநாட்டு வாழ் பங்களாதேசத்தாருக்கும் வாக்குரிமை கொடுத்துறாங்க. தபால் மூலமாக நீங்கள் வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய நடைமுறை இந்த விஷயத்தில் இந்த தேர்தலில் நடைபெறுது. ஏற்கனவே இந்த பிஎன்பி கட்சியோட இப்போ இருக்கிற தாரிக் ரஹ்மான் இருக்கிறார்களே, அவங்க அம்மா காலிதா ஜியா இப்போ களத்தில் இல்லை. இதில் குறிப்பாக இந்த ஜமாத் இஸ்லாம் அப்படின்ற கட்சி ஏற்கனவே அந்த அவாமி லீக் தலைமையிலான தலைமையிலான ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சியில் இருக்கும்போது இவர்கள் பங்கேற்பதற்கு, இந்த ஜமாத் இஸ்லாம் பங்கேற்பதற்கு நீண்ட காலமாக தேர்தலில் பங்கேற்கலை. இப்போ அவர்கள் நாடு கடந்து போன பிறகு இவர்கள் மீண்டும் வந்து தன்னுடைய அந்த நாட்டோட தேர்தலில் பங்கேற்கிறது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இப்படி இந்த பல்வேறு நாடுகள், இந்த உலகத்தை இந்த உற்று நோக்குகிற இந்த நாடுகள் நாளைக்கு வணிகத்துக்காகவும் தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த பங்களாதேஷோட ஒரு தேர்தலை இன்றைக்கு ரொம்ப கவனமாக பார்த்துருக்குறாங்க. இந்தியா எப்படி பங்களாதேஷில் ஆதிக்கம் செலுத்தலாம், சீனா எப்படி பங்களாதேஷில் ஆதிக்கம் செலுத்தலாம், அமெரிக்காவும் மீண்டும் எப்படி பங்களாதேஷில் தன்னோட வணிகத்தை பெருக்கலாம் அப்படின்ற நோக்கத்துக்காக இன்றைக்கி வெகு ஆர்வமாக அந்த உலகத்தில் தெற்காசிய நாடுகளில் ஒன்றான இந்த பங்களாதேஷோட தேர்தலை எதிர்பார்த்து காத்துருக்குறாங்க. நாமும் எதிர்பார்த்து காத்திருப்போம். மாணவர்கள் புரட்சி ஏற்பட்ட பிறகு அந்த பங்களாதேசத்தில் மீண்டும் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுகிறதா, இல்லை வருகின்ற ஆட்சியாளர்களும் அந்த தேர்தலில் சரிபட்டு செயல்படாமல் அந்த மாணவர்களை மீண்டும் ஒரு புரட்சிக்கு தூண்டப்பட போகிறார்களா என்பதை பொறுத்து குறிப்பிட்ட விதமாக தான் இந்த பதிவு. மேலும் இந்த பதிவை பற்றிய உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருந்தால் உங்களோட கருத்துரை பகுதியில் வந்து உங்களோட கருத்துக்களை பதியுங்க. மேலும் இந்த கோவலையொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. இந்த கோவலையொலி பற்றிய உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வலையொலி மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருக்கு பகிருங்க. அப்போதுதான் என்னை போன்ற ஒரு வலையொலி பதிவர்களுக்கு மேலும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.